எம் பரோக்ஷம் உபதேசதஸ்திரயீ நேதி நேதி பரபர்யுதாசதः வக்தியஸ்தத் அபரோக்ஷம் ஈக்ஷயதி ஏஷதம் கரிகிரிம் சமாஸ்ரயே. ஹஸ்திசைலம் வேழமலை என்று அழைக்கப்படுகிற காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மலையானது நமக்கெல்லாம் பெரும் உதவி ஒன்றை செய்திருக்கிறது. அப்படி என்ன நமக்கும் அந்த மலைக்கும் தொடர்பென்று பார்த்தால், நாம் அனைவரும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை அறிய வேண்டும், உணர வேண்டும், காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கு உடனடியாக என்ன முயற்சி எடுப்போம்? வேத புத்தகத்தை படிக்கலாம், இதிகாசங்கள் புராணங்கள் முதலானவற்றை படித்து உணரப் பார்க்கலாம். புத்தகங்கள் மூலமாகத்தானே பகவானை தெரிந்து கொள்ள முடியும். அந்த நூல்கள் அனைத்தும் அவனை பற்றி என்ன சொல்லுகின்றன? அவரை காணவே முடியாது. அவர் நம்முடைய புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். வைகுந்தத்துக்கு போனால் மட்டும்தான் அவனை காண முடியும். இங்கிருந்து கேட்டு மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதுவும் பகவானை என்னவென்று புரிந்து கொள்ளலாம்? வேதத்தையெல்லாம் படித்து பார்த்தோம் என்றால் பகவானை இப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ளவே முடியாது. அவர் எப்படிப்பட்டவர் அல்ல என்று மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியுமாம். நேதி நேதி பரபர்யுதாசதா என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். பரோக்ஷம், எப்பவுமே ஒரு பொருளை தெரிந்து கொள்வதற்கு ரெண்டு முறைகள் உண்டு. ஒன்று புலன்களால் நேரடியாக தெரிந்து கொள்ளுவது, ரெண்டாவது அதை பற்றி கேள்விப்படுவது. இப்போ சக்கரை பொங்கல் இருக்குது. சக்கரை பொங்கல் என்ன சுவையோடு இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். அடியன் ஒரு காகிதத்தில் சக்கரை பொங்கல் இனிக்கும் அப்படின்னு எழுதி உங்கள்கிட்ட காமிச்சேன். நீங்களும் படித்து தெரிஞ்சீர்கள் சக்கரை பொங்கல் இனிப்பாக இருக்கும்னு தெரிந்து கொண்டு விட்டீர்கள். நாக்கில் எங்கேயான இனிப்பு சுவை இப்போ ஊறுகிறதா? ஒன்றும் தெரியலையோ இல்லையோ. அதுவே கோயிலுக்கு போய் ஒரு கவளம் சக்கரை பொங்கலை வாங்கி வாயில் போட்டு பாருங்க, அப்போ அதை உண்மையாக உணரப்போகிறோம். அப்போ கேட்டு தெரிந்து கொள்வது என்பது ஒரு நிலை, நேரடியாக சுவைத்து பார்ப்பது என்பது கண்ணால் பார்த்து காதால் கேட்டு மூக்கால் முகர்வது என்பது வேறு நிலை. அதை போல வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன? பகவானை புலன்களால் அறிய முடியாது, கேட்டு மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதுவும் என்னன்னு தெரிந்து கொள்ளலாம்? அவர் நம்மை போன்ற மனுஷர் கிடையாது, நம்மை போன்ற தேவன் கிடையாது, ஆணோ பெண்ணோ எதுவுமோ கிடையாது. இது அல்ல இது அல்ல என்றுதான் சொல்ல முடியுமே தவிர பகவான் இப்படிப்பட்டவன் என்று சொல்லவே முடியாதான். ஆழ்வாருடைய ஒரு பாசுரம், ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் காணலுமாகான் உளனல்லன் இல்லை அல்லன் என்று பாடுகிறார். அவன் ஆண் என்று சொல்ல முடியாது, பெண் என்று சொல்ல முடியாது, இரண்டும் இல்லை நபும்சகன் என்றும் சொல்ல முடியாது. இப்படி எப்படியுமே பகவானை சொல்ல முடியாது என்றுதான் வேதங்கள் சொல்லுகின்றன. அப்போ எப்படி சுவாமி அவரை தெரிஞ்சுக்கிறது? கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, கேட்கத்தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்கள். கேட்டு தெரிந்து கொள்ளும் போதும் இப்படி அல்ல என்றுதான் தெரிந்து கொள்ள முடியும். இப்படித்தான் என்று தெரிந்து கொள்ள முடியாது. நான் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஆனா இந்த வேழமலை இருக்கிறதே என்ன உதவி நமக்கு செய்ததென்றால், அப்படி கேட்டு மட்டுமே தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய பரமாத்மாவை அங்கிருந்து கீழே அழைத்து வந்து தன்னுடைய முகடுக்கு மேலே வரதராஜனாக தேவாதிராஜனாக கண்ணுக்கு இலக்காகும்படி ஆக்கி கொடுத்ததோ இல்லையோ. பக்தி எஸ்தத் அபரோக்ஷம் ஈக்ஷயதி. இந்த வேழமலைதான் கண்ணுக்கு இலக்காக வரதராஜ பெருமானை ஆக்கி கொடுக்கிறது. வேதத்தை பார்த்தா பகவானை கண்ணுக்கு இலக்காக ஆக்காது, ஆனால் வேழமலை கண்ணுக்கு இலக்காக்கி கொடுக்கிறது. அப்ப வேதத்தை விட இந்த வேழமலையைத்தான் நாம் வணங்க வேண்டும் என்று கூறத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியன் பாடுகிறார். அப்படி பெயர் பெற்ற உயர்ந்த இந்த வேழமலையில்தான் பிரம்மா தான் ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்து வந்தார். அதற்கான தடங்கல்களையெல்லாம் பகவான் வெவ்வேறு வடிவங்களை எடுத்து போக்கி கொடுத்தார் என்பதை பார்த்தோம். இனி கடைசி நாள் 12வது நாளன்று பிரம்மா ஆகுதிகளை கொடுக்கிறார். வபாஹோமம் என்று ஒரு ஹோமம். அந்த கடைசி பகுதியையும் அடைந்து விட்டார்கள். அப்ப பகவான் நாராயணனையே மனதில் தியானம் செய்து கொண்டு அந்த ஆகுதியை எடுத்து பிரம்மா இடுகிறார். யஜமானஸ்ததா பிரம்மா தியாயன் விஷ்ணும் மகானலே ததோ விதான வேத்யந்தः வன்ஹி மத்யாத் சுபாஸ்வரம் சமுத்திதம் அபூத்ராஜன் விமானம் அதுலப்பிரபம். அக்னிக்கு நடுவிலிருந்தே ஒரு அழகான விமானம், அதிபாஸ்வரம். 1000 சூரியர்களுக்கு எவ்வளவு ஒளி இருக்குமோ அதற்கு நிகரான ஒளியோடு ஒரு விமானம் தோன்றியதாம். அந்த விமானத்துக்குத்தான் புண்ணியகோட்டி விமானம் என்று பெயர். இந்த க்ஷேத்திரம் இப்போதும் வரதராஜ பெருமானை சேவிக்கிறோமே, புண்ணியகோட்டி விமானத்துக்கு கீழே தான் பகவான் எழுந்தருளி இருக்கிறார். அந்த விமானத்தோடேயே பகவான் நெருப்புக்கு நடுவில் தான் தோன்றினார்.
கீழையும் பார்த்துருக்கோம். ஸ்ரீரங்கம் சேவிக்க போகிறோமே, ஸ்ரீரங்கத்தில் சயனித்து கொண்டிருக்கிற பெருமாள் இருக்காரே, அந்த பெருமாள், அவர் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகம், மேல் இருக்கக்கூடிய பிரணவாகார விமானம், இது அனைத்துமே பார்க்கடலிலிருந்து தோன்றியது. முதல்ல பிரம்மாவிடம் சத்தியலோகத்தில் இருந்தது, பிறகு இக்ஷ்வாகுவினிடம் அயோத்தியில் இருந்தது, பிறகு ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததுன்னு பார்க்கறோமோ இல்லையோ. அப்ப பெருமானுடைய விக்கிரகம் விமானத்தோடு கூடவே உண்டாயிற்று அங்கேயும். அதே போல இங்கு பிரம்மா செய்யும் வேள்வியில் அக்னிகுண்டத்துக்கு நடுவிலேயே விமானம் தோன்றியது. அந்த விமானத்துக்குள்ளேயே வரதராஜ பெருமானும் தோன்றினார். தத்திர மத்தியே விமானஸ்ய ஹஸ்திசைலஸ்ய மூர்தனி பிராதுர்பபூவ தேவேஷா பஷ்யதாம் திருதிவௌகசாம். தேவலோகத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மா பண்ற யாகம் அல்லவா, அது எப்படி முடிய போகிறதோன்னு அனைவரும் காத்திருக்கும் போது புண்ணிய கோட்டி விமானம். புண்ணிய கோட்டினா இதை ஒரு முறை தரிசித்தாலே கோட்டி புண்ணியங்கள் வரும்னு சொல்லலாம் இல்லையா? கோட்டி ஜன்மங்களில் கோடிக்கணக்கான புண்ணியங்களை செய்திருந்தால்தான் இந்த விமானத்தை தரிசிக்கும் பாக்கியத்தையே நாம் பெறுவோம் என்றும் கொள்ளலாம். எப்படி கொடுத்தாலும் இதை தரிசிப்பதும் பெரிய பாக்கியம், புண்ணியம்தான். இதை தரிசித்தாலும் பல ஆயிரம் புண்ணியங்களை நாம் அடையப் போகிறோம். அதனால புண்ணிய கோட்டி விமானம் என்று பெயர். அந்த விமானத்துக்கு உள்ளேதான் வரதராஜ பெருமான் தேவேஷா, அவருக்கு இன்னைக்கும் பெயர் தேவாதிராஜன் என்று பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. வரதராஜன் வரதராஜன் மற்றொரு திருநாமம், அதையும் புராணமே சொல்லுகிறது. ஆனால் தோன்றும் போதே முதல் பெயர் பகவானுக்கு கொடுக்கப்பட்டது. தேவர்களுக்கு ஈஸ்வரன், இவர்தான் உலகத்தில் அனைவருக்கும் தலைவர். தேவர்களுக்கெல்லாம் இவரே தலைவர். ஏன்னா பிரம்மாவே யாகம் பண்றார். பிரம்மாவை விட உயர்ந்தவர்கள் யார் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்ப பிரம்மா யாரை வணங்குவார் சுவாமி? நான் வணங்கினா இந்த ஊர் தலைவரை வணங்குறேன், இந்த ஊர் தலைவர் நாட்டு தலைவரை வணங்குறார், நாட்டு தலைவர் தேவர்களை வணங்குறார், தேவர்கள் எல்லாம் தேவ இந்திரனை வணங்குவார்கள், இந்திரன் பிரம்மாவை வணங்குவார். பிரம்மா யாரை வணங்குவாரோ அவர்தானே தேவர்கள் அனைவருக்கும் தலைவனாக இருக்க வேண்டும். அப்ப தேவேஷா, தேவர்களாலே தொழப்படுபவனாய், தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவதேவன், மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்று ஆழ்வாருடைய பாசுரம். அப்படி தேவர்களுக்கெல்லாம் தேவனாக பகவான் வந்து அவதரித்தாராம். நம்மாழ்வார் 2 பிரபந்தங்கள், திருவிருத்தம் என்று ஒரு பிரபந்தம், திருவாய்மொழி என்று ஒரு பிரபந்தம், 2 பிரபந்தங்களுடைய முதல் பாசுரத்தையும் எடுத்து பாருங்க. திருவிருத்தம் முதல் பாசுரத்திலும் இந்த பெருமானத்தான் அழைக்கிறார்னு தோணும். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாம் உராமை இமையோர் தலைவா என்னென்ன யோனியுமாய் பிறந்தாயின்னு ஆழ்வார் பாடுகிறார். அப்போ ஒரு பாசுரத்தில் இமையோர் தலைவன் என்று ஒரு பகவானை குறிப்பிடுகிறார். அது யார் இமையோர் தலைவன்? தேவர்களுக்கு தலைவன் தான் இமையோர் தலைவன். அப்ப இந்த வரதராஜ பெருமானைத்தான் அந்த பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். அதே போல திருவாய்மொழியுடைய முதல் பாசுரம், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். அயர்வரும் அமரர்கள், நித்தியசூரிகள் வைகுந்தத்தில் இருக்கிறார்களே, இந்த ஸ்வர்க்கத்தில் இருக்கிற தேவர்கள் கூட ஒரு பொருட்டு கிடையாது. வைகுந்தத்தில் இருக்கிற நித்தியசூரிகளுக்கே பகவான் தான் தலைவன். அப்படிப்பட்டவர் அதிபதியாக பகவான் இருக்கிறான் என்று தேவப்பெருமானை பற்றியே பாடுகிறார். அப்ப தேவாதிராஜன், தேவாதேவன் என்கிற பெயரோடு பகவான் வந்து தோன்றுகிறார். நிவமானஸ்ய ஹஸ்திசைலஸ்ய மூர்தனி, ஹஸ்திசைலம் வேழமலை, வேழமலைக்கு மேல வேதி, அந்த ஹோமகுண்டத்தை பிரம்மா அமைத்திருக்கிறார். அந்த ஹோமகுண்டத்தின் நடுவிலிருந்து புண்ணியகோட்டி விமானம் வருகிறது. அந்த விமானத்துக்கு நடுவில் அழகா வரதராஜ பெருமாள் தோன்றுகிறார். வரத சர்வபூதானாம் பிரம்மணோ ஹிதகாமியா, பிரம்மாவுக்கு அவர் ஆசைப்பட்டதை வழங்க வேண்டும் என்பதற்காக வந்தார். வரதா சர்வபூதானாம், என்னென்ன ஜீவராசிகளுக்கு என்னென்ன தேவை இருக்குமோ அதை அனைத்தையும் கொடுக்க வேண்டும். வரதா, பகவானுக்கு வரதராஜன்னு திருநாமூல்யம். வரதர்கள், வரதன்னு சொன்னால் வரத்தை கொடுப்பவன். வரம் ததாதி இதி வரதகான்னு தெரிவிப்பார்கள். வரம் என்றால் நம்முடைய பிரார்த்தனை, நாம் என்னென்ன ஆசைப்பட்டு பிரார்த்தனைகளை செய்கிறோமோ அதுக்கு தான் வரம்னு பெயர். அந்த வரங்களை யாராவது கொடுக்க வேண்டுமே. யார் கொடுக்கிறார்கள்? நான் உலகத்தில் எத்தனையோ செயல்களை செய்கிறேன், அந்த செயல்களிலிருந்து எனக்கு பயன் கிடைக்கிறது. இதையெல்லாம் யார் கொடுக்கிறார்கள் என்றால் பகவான் தான் அனைத்தையுமே வழங்குகிறார். நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. பகவான் ஒருத்தர் பரமாத்மா.
ஜீவாத்மாக்கள் கணக்கில்லாத கோட்டிக்கணக்கானவர்கள். ஆனால் இத்தனை பேருக்கும் என்னென்ன காலத்தில் எந்தெந்த நன்மை தீமை உண்டாக வேண்டுமோ அது அனைத்தையும் பகவான் ஒருத்தன் பார்த்து கொள்ளுகிறார் என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. அப்ப வரதன் யார் எதை கேட்டாலும் அவர்களை காக்க வைக்காமல், அவர்களை துன்புறுத்தாமல் அப்படியே வழங்கி அவர்கள் ஆசைப்பட்டதை விட அதிகமாக வழங்குவாராம் பகவான் வரதராஜ பெருமான். அதனால வரதராஜன், ராஜான்னு சொன்னால் தலைவன், கொடுப்பவர்கள் வள்ளல்களுக்குள்ள பகவான் தான் தலைவன். கோதில் வள்ளல் மணிவண்ணன் ஆழ்வாருடைய பாசுரம். வள்ளல்னு சொன்னா நிறைய கொடுக்கணும், ஆனா கொடுத்து விட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லி காட்டவே கூடாது. அதுதான் கோது, அதுதான் குற்றம். பகவான் குற்றமற்ற வள்ளல் என்று சொன்னால் நிறைய கொடுப்பார். நான் கொடுத்தேன்னு நினைத்து கொள்ளவே மாட்டார், அதற்காக கர்வம் கொள்ள மாட்டார், நம்மையும் தாழ்ந்து நினைக்க மாட்டார். அதனால வரதராஜன் என்று பகவானுக்கு ஒரு திருநாமம். சர்வபூதானாம் ஹிதகாமியா எப்படி இருந்தார்னு பார்ப்பதற்கு பகவானுடைய வடிவத்தை வர்ணிக்கிறது புராணம். பூர்வாதிரி சிகரே சாயம் இந்துஹு பூர்ணகலோ யதா. சாயங்கால வேளையில சந்திரன் உதிப்பார் அல்லவா, பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன், பூர்ண கலா சந்திரஹா, 16 கலைகள் நிரம்பின சந்திரன் சாயங்காலம் மலைக்கு மேல, பூர்வாதிரி கிழக்கு மலை ஒண்ணு, அதாவது அஸ்தாச்சலம் உதயாச்சலம்னு மலைகள் எல்லாம் உண்டுன்னு புராணம் சொல்லுகிறது. அந்த மலைக்கு மேல உதிக்கும் போது எப்படி இருக்கும், அதை போல இங்க வேழமலைக்கு மேல ஒரு சந்திரன் உதித்தது போல பகவான் இருக்காராம். என்ன சுவாமி சந்திரன் சொல்றீர், அக்னி குண்டத்துக்கு நடுவில் இருப்பார், அப்ப வெப்பத்தோடு தான் இருக்க வேண்டும், பெருமானையே சேவிக்கலாம். இதுல ஒரே ஒரு விசேஷம் என்ன தெரியுமா, பொதுவா ஸ்தல புராணம் என்பது மூலவர் பெருமானுக்குத்தான் இருக்கும். அந்த ஊர் மூலவர் எப்படி அங்கு வந்து சேர்ந்தார் என்பது, உற்சவர் அதற்கு பிற்பாடு எப்போதோ ஏற்பட்டிருப்பார். ஆனா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற புராணம் இருக்கே, இந்த புராணம் மொத்தமுமே உற்சவருக்குத்தான். உற்சவர் தான் ஹோமகுண்டத்துக்கு நடுவிலே ஏற்பட்டவர், மூலவர் அதற்கு பிற்பாடு ஏற்பட்டவராக இருக்கலாம். உற்சவருக்குத்தான் இந்த இடத்துல ஸ்தல புராணமே, மூலவருடைய ஸ்தல புராணம் கிடையாது. அப்ப உற்சவர் பெருமான் அக்னிக்கு நடுவில் தானே தோன்றினார். ஆனால் தான் அவருடைய திருமுக மண்டலத்தை சேவித்தாலே முகத்தில் அப்படியே ஓட்ட ஓட்டையா பொழிந்து பொழிந்து இருக்கும். ஏன் இப்படி இருக்கு, சரியா விக்கிரகம் பண்ண தெரியலையா, சிற்பி சரியா வேலை பார்க்கலையானால் அவர் அப்போ சிற்பியே உண்டாக்கலையே, பகவான் தானாக இந்த வடிவத்தோன்று தோன்றினார். நெருப்புக்கு நடுவிலே நிற்கிறபடியாலே முகம் அந்த நெருப்பில் வாட்டப்பட்டது போல பொழிந்து பொழிந்துதான் இருக்கிறது. அந்த வடிவத்தோடு இன்றளவும் காட்சி கொடுக்கிறார். பூர்வாதிரி சிகரே சாயம் இந்துஹு பூர்ணகலோ யதா. எப்படி மலைக்கு மேல ஒரு சந்திரன் பூர்ணமா உதித்தால் எவ்வளவு அழகா இருக்குமோ, அதை போல வேழமலைக்கு மேலே ஒரு பூர்ண சந்திரனை போல இந்த பெருமான் உதித்தார். நெருப்புக்கு நடுவில் தான் நின்று கொண்டிருக்கிறார். ஆனா அவர் சந்திரன் தானே, அவர் கொதிக்க வேண்டாமே, நெருப்பு கொதிக்கலாம். பகவான் குளிர்ந்து இருக்க போகிறார், தன்னுடைய பக்தர்களையும் குளிர வைக்க போகிறார், தன்னுடைய கட்டாட்சத்தால நம்முடைய துன்பம் அனைத்தையும் போக்கிக் கொண்டிருக்கிறார். அதனால அவரை சந்திரன்னு தான் சொல்லணும், அவர் எரிந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அப்படி இருக்கிறார். நீல ஜீமூத சங்காஷா பத்மபத்திர நிபேக்ஷணா. திருமேனி முழுக்க நீல ஜீமூத்தம், நீருண்ட கார் மேகம், கருப்பான மேகத்தை போன்ற திருவுருவம். பத்மபத்திர நிபேக்ஷணா, தாமரை இதழ்களை போல பெருசா வளைந்து சிவப்பாக இருக்கக்கூடிய கண்கள். பீதாம்பரதரஹா ஸ்ரக்வி வனமாலா விபூஷிதா, அழகான பட்டு மஞ்சள் நிற பட்டு ஆடையை உடுத்திக் கொண்டிருக்கிறார். ஸ்ரக்வி மாலைகளை தரித்துக் கொண்டிருக்கிறார், வனமாலையை தரித்திருக்கிறார். ஸ்ரீ பூபியாம் சகிதோ தேவஹா தேவிபியாம் பார்ஷ்வயோர் துவயோஹோ, 2 பக்கங்களிலும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களோடு பகவான் தோன்றினார் என்று புராணம் சொல்லுகிறது. இதை வச்சுட்டு தான் இது உற்சவருடைய ஸ்தல புராணம் தான். மூலவருக்கு ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் கிடையாது. மூலவர் பெருமான் மட்டும்தான் இருக்கிறார் கர்ப்பகிரகத்துக்குள்ளே. உற்சவர் தான் ஹோமகுண்டத்திலே தோன்றினவர். உற்சவர் தான் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு சேர்ந்து காட்சி அளிக்கிறார். அப்படி அவர் தோன்றினதை சொல்றார் என்று ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. இப்படித்தான் வரதராஜ பெருமாள் தோன்றினார். ஒரு பக்தன் ஒரு தர்ம காரியத்தை தொடங்கின பொழுது அதை நிறைவேற்றுவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து கடைசியில் தானே வென்று உதித்த அந்த பக்தனுக்கு காட்சி கொடுத்த பெருமை இந்த வேழமலை ஹஸ்திகிரியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமானையே சேரும். கதையை பார்த்திருக்கிறோம். இனி பகவானை தரிசித்து அவர் இருக்கும் நிலை, அவருடைய ஆபரணங்கள், ஆயுதங்கள், உற்சவங்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றாக அனுபவிப்போம்.